மஜ்னு, லைலாவை காதலித்த மஜ்னு, லைலாவுடைய சிந்தனையிலேயே நடந்து போறான். லைலாவுடைய ஜிக்ர்லயே, லைலாவுடைய நினைவிலேயே நடந்து போறான். ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறார். வனாந்தரம், ஓப்பன் ஸ்பேஸ். அவருக்கு வக்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு சுத்ரா வச்சுட்டு ஒரு சின்ன கொம்பை நெட்டி வச்சுட்டு தொழுகிறார். மஜ்னு நடுவில் பூந்து போறான். சுத்ராவுக்கும் அவருக்கும் நடுவில் போறான், நடந்து போறான். இவன் தொழுது முடிச்சிட்டார், கடகடன்னு தொழுது முடிச்சிட்டார். ஏன்னா அவனை பிடிக்கணுமே. கடகடன் தொழுது முடிச்சுட்டு வேகமா போய் அவனை பிடிச்சார் சட்டையை. டேய், உன்னை பைத்தியன்னு சொல்றாங்களே எல்லாம், அது உண்மைதான்டா. பாரு, நான் தொழுதுட்டு இருக்கிறேன், சுத்ரா வச்சிருக்கிறேன், அந்த கொம்பு உள்ள நடந்து போற நீ. அப்பதான் அவன் சொன்னான், நான் லைலாவுடைய காதல்ல உன் சுத்தராமையும் பார்க்கல, உன்னையும் பார்க்கல. அவன் சொன்ன வார்த்தை பாருங்க. நான் லைலாவுடைய காதல்லையே வந்தேன், அவ சிந்தனையிலே வந்தேன். என் கண்ணுக்கு உன் சுத்தராவும் தெரியல, நீ நின்று தொழுததும் தெரியல எனக்கு. அதனால நான் நடுவில் பூந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் கேட்டான் ஒரு வார்த்தை, அற்ப லைலாவை காதலிக்கிற நானே உன் சுத்தராவும் தெரியல எனக்கு, ஏன்னா நீ தொழுததும் தெரியல, மாலிக்குல் முல்கான அல்லாவை நீ வணங்குற, நான் போனது எப்படி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு கேட்டான். ஓ வணக்கம் இந்த காலத்துல இருக்குது, இந்த கேவலமான வணக்கத்தையா நீ வணங்குறேன்ட்டான். நான் அற்பமான லைலாவை நேசிக்கிறேன் மனுஷி, அவன் செத்து போயிடுவான், நானும் செத்து போயிடுவேன், மண்ணோட மண்ணா போகக்கூடியவன். அப்படிப்பட்ட லைலாவுடைய சிந்தனையிலும் ஒரு சுத்தராவும் என் கண்ணுக்கு தெரியல, நீயும் கண்ணுக்கு தெரியலன்னா, நீ வணங்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், மாலிக்குல் முல்க், ஹாலிக்கு, மாலிக்கு, ஹாக்கிம் எல்லாம் அவன் தான். அவனை வணங்கும் போது நீ எப்படி வணங்கணும்?